ஆன் இருக்கா? என்ன பண்ண நடத்துவோம்? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். லாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. என்ன பார்த்து எவ்வளவு நேரம் ஆகும் சொல்றீங்க? முன்னாடி வாங்கப்பா, முன்னாடி வாங்க. பிரேக்கா? எதுக்கு பிரேக்கு? எவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? யார் வர? யாரப்ப வரல? போயிட்டு வேலை செய்யறான். டைம் வேஸ்ட் பண்றீங்க. பிரேக் இப்ப பிரேக். நான் என்ன சொன்னேன்? 11 மணி காலையில சும்மா தான் இருக்கீங்க. என்ன பிரேக் இடையில வந்தோன்னு பிரேக் கேட்குறீங்க? ஏன் தம்பி வந்தோன்னு பிரேக் கேட்டால் எப்படி நடத்துறது? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க பிரேக் எடுக்க? என்ன நடத்தணும் சொல்லுங்க சீக்கிரம். முடிஞ்சா? ஓகே ரைட். அடுத்து வந்து நியூக்ளியை எடுத்துக்கா. அணுக்கருக்கள். எழுதிய டாபிக் இது யூனிட் நம்பர் 16 தான். சரியா? யூனிட் நம்பர் 18 தானே, அதனுடைய கண்டினியூஷன் தான். சரியா? யூனிட் நம்பர் 18 ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியன் தான் இருக்கும். அணுக்களும் அணுக்கருக்களும். எங்க புக் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் எல்லாரும் கையில் புக் இருக்கா? யார் கையில் இல்ல புக்கு? உட்கார உட்கார சீக்கிரம் உட்கார். உட்காரப்பா சீக்கிரம். இப்படி இருந்தா நான் எப்படி பாட முடிகிறது? ஃபாஸ்ட் கவனிங்க. ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அணுக்கருக்கள் 18ல அணுக்கருக்கள் அல்லது இதுக்கு என்னன்னா ஒரு டாபிக் இருக்குது, பேரு நியூக்ளியை. பாருங்க புக்குலயே இருக்கும், அப்படியே ஒரே இதா இருக்கும். அட்டாமிக் மற்றும் நியூக்ளியர் பிசிக்ஸ் இருக்கும். தமிழ் மீடியம் அணுக்கள் மற்றும் அணுக்கரு இயற்பியல் சொல்லியிருக்கும். அணுக்கள் முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க, இது இது என்னன்னு தெரியுதா? எக்ஸ் இசட் ஏ. இதுல எக்ஸ்ங்கிறது ஒரு எலிமெண்ட் தனிமம். ஜெட்ங்கிறது வந்து ஜெட்ங்கிறது என்ன? அட்டாமிக் நம்பர் இல்லையா? அட்டாமிக் நம்பர் சொல்லக்கூடிய அணியன். நோட் பண்ணிக்க. அட்டாமிக் நம்பர் அல்லது அணியன். ஏங்கிறது மாஸ் நம்பர் அல்லது நிறையன். சரியா? அப்ப எகைன் அட்டாமிக் நம்பர்ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் protons or அப்படி நோட் பண்ணிக்க. protons or electrons இல்லையா? புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. இதுல வந்து மாஸ் நம்பர்ங்கிறது என்னது? நிறைய எண்ணுங்கிறது என்ன? நிறைய எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் பிளஸ் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்காங்க. தமிழ் மீடியம் அப்படியே பார்த்து எழுதிக்காங்க சீக்கிரம். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சீக்கிரம் வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்க. நியூக்ளியில முன்னாடி வந்துரு. ரைட்டா? எழுதிங்களா? அது கொஞ்சம் தமிழ் மீடியம் கொஞ்சம் ஃபாஸ்ட் எழுதிக்காங்க. எங்கள் புக்லேயே இருக்கும். என்ன ஒருத்தர் காணா இருக்கானா? வருவாரா? நேற்று அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒருத்தன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து 1 மணி நேரம் காணும். பார்த்தோம்னா அங்கேயே படுத்து தூங்கிட்டான். அப்புறம் இன்னொருத்தர் அனுப்புனா அவனும் படுத்து தூங்கிட்டான். 2 பேரும் வரமாட்டேங்கிறானுங்க. இவரெல்லாம் பிடிச்சி கிடிச்சு சொல்லி கிள்ளி மாட்டி வந்து அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் யாரையும் நம்பக்கூடாது. சரியா? எழுதிக்கத. ரைட், எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் எழுதியாச்சா?
தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எழுதிட்டீங்களா? ரைட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது. ஐசோடோப்ஸ் நோட் பண்ணிக்காங்க. ஐசோடோப்ஸ் என்ன செகண்ட் பாயிண்ட். நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் புக் வந்து பார்த்து எழுதிக்காங்க. ஐசோடோப்ஸ் புக்கை பார்த்து அப்படி எழுதிக்க. ஐசோடோப்ஸ் ஐசோடோப்புகள் அல்லது ஐசோடோப்ஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? H11, H12, அப்புறம் H13. இதெல்லாம் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள், ஐசோடோப்ஸ். சரியா? இதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? இதுக்கு பேர் ஹைட்ரஜன். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? டியூட்ரியம். இதுக்கு ட்ரைட்டியம் அல்லது ட்ரீட்டியம், ட்ரிட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரெல்லாம் நோட் பண்ணிக்காங்க இல்லையா? அப்ப என்னது ஐசோடோப்? என்ன ஸ்பெஷல்? சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அதாவது ஒரே மாதிரியான அணு எண்கள், மாறுபட்ட நிறை எண்கள் அப்படின்னு சொல்றதுதான் இது வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். ரைட். இதுல வந்து செகண்ட் பாயிண்ட்ல இன்னொன்று இருக்கு என்ன? மூணாவது பாயிண்ட்ல நிறைய கொடுக்குறதுன்னு கொடுக்கல, வேண்டாம். சரியா? ரைட். இப்போ நான் எப்படி எழுதினாலும் எழுது இருக்குதா ஏதாவது ஸ்பெஷல்? அடுத்தது ஐசோபார்கள். மூணாவது பாயிண்ட் ஐசோபார். ஐசோபார்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐசோடோப்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். சரியா? இதுல என்ன ஸ்பெஷல்னா இதுக்கு வந்து சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரே மாதிரியான இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் இதுக்கு இருக்கும். அது நோட் பண்ணி, அதான் முக்கியமானதுல. இதுல என்ன வேரி ஆகுது, என்ன மாறுதுன்னா நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை மாறிட்டே இருக்கும். புரியுதா? இதுல ஒரு ஸ்பெஷல் தான், நியூட்ரான்கள் எண்ணிக்கை மாறிட்டே இருக்கும். ஆனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், சேமா இருக்கும். அதாவது இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் சேமாக இருக்கும், ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. அடுத்து ஐசோபார்ல, ஐசோபாருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க. S1640. அப்புறம் வேற என்ன இருக்கு? குளோரின் 1940. புரியுதா? சரியா? 17. 17. ஆமா 17 தான் வரணும், 19 வராது. சரி 17. சரியா? இது ரெண்டு மட்டும் இருக்குதா? மீதியில புக் பார்த்து படிச்சுக்கலாம். புரியுதுன்னு? அப்போ சல்ஃபர் 1640, தென் குளோரின் 1740. அப்படி என்ன அர்த்தம்? சேம் மாஸ் நம்பர், டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர். அதாவது இதுல வந்து அணியன் வந்து வித்தியாசமாகவும் நிறையன் வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோபார்கள் என்று பெயர். சரி. இதுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு டிஃபரெண்டாக இருக்கும். இதுல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அதே சமயத்துல தமிழ் மீடியம் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் வெவ்வேறாக இருக்கும். சரியா? வேறுபட்டு இருக்கும். காரணம் கேட்டீங்கன்னா அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டா இருக்குது. புரியுதா? அணியன் வந்து டிஃபரெண்டா இருக்கனால கண்டிப்பா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் மாறுபட்டு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல நோட் பண்ணிக்காங்க. இது மூணாவது பாயிண்ட். சரியா? அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா ஐசோடோன். ஐசோடோன்கள். சரியா? ஐசோடோன்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஐசோடோன்ல இதுல இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்லு. எக்ஸாம்பிள் போரான் 512, then குளோரின் கார்பனா, கார்பன் 6 இங்க கொடுத்துருக்காங்க, 13 நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இங்க பாருங்க 12 - 5 எவ்வளோ ஆச்சு? 7. 13 - 6 அதுவும் 7 தான். அப்ப இதுல நியூட்ரான்கள் எண்ணிக்கை, நியூட்ரான் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? நமக்கு சேமாக இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். புரியுதா? அது அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பேர் ஐசோடோன்ஸ் பேர். நியூட்ரான் நம்பர்ஸ், நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை சமமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர்? ஆக்சுவலா ஐசோடோன்கள் என்று பெயர். நோட் பண்ணிக்க. நோட் பண்ணியாச்சா? ரைட். அடுத்தது வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது வந்து அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா சரியா? அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நோட் பண்ணிக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு சொல்லி நோட் பண்ணிக்க. இதுல 1U. சரியா? 1U 1 6 5 6 5 1U
1U ஒன் AMUங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். நோட் பண்ணிக்க. 1U ஒன் AMUங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். AMUன்னு என்னங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். எழுதிக்க இங்கிலீஷ் மீடியம் அட்டாமிக் மாஸ் யூனிட். தமிழ் மீடியம் அணு நிறை அலகு. அணு நிறை அலகு. அணு நிறை அலகு. one AMU equal to 1/12 இல்லையா? கார்பன் 6 12 ஐசோடோப்பினுடைய நிறை. சரியா? இதனுடைய கார்பன் 6 12 ஐசோடோப் எடுத்துக்காங்க. அதை 12 டிவைட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் 1 AMUங்கிறது. இது ஐசோடோப். சரியா? சரி. 1U equal to கிலோகிராம் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா 1U is equal to எழுதிக்க 1.66 into 10 power minus 27 கிலோகிராம். 1.6 into 10 power minus 27 கிலோகிராம். நோட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் அப்ப AMUங்கிறது யூங்கிறது யாரோட யூனிட்? நிறையினுடைய அலகு, மாசனுடைய யூனிட். புரியுது? இது ஸ்மால் மாசஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். சின்ன நிறைகளை எடுத்து அதுக்கு அளக்கிறதுக்காக நம்ம AMU யூஓ நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அது கிலோகிராம் நம்ம பெருசா இருக்கிறதுக்கு கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க 10 power minus 12 kg அந்த அளவுக்கு சின்னதா. இப்போ நியூட்ரானுடைய மாசு, புரோட்டான் மாசு எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த அலகை தான் நம்ம பயன்படுத்தணும். புரியுதா? அது கிலோகிராம் கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு கூடாது. கிலோகிராம் இவ்வளவு வரும், புரோட்டான் இவ்வளவு வருமா? இது கண்ணுக்கே தெரிய சின்னதா இருக்கு. அதை போய் கிலோகிராம்ல எப்படி இருக்கீங்க? அதனால இப்படி அர்த்தம். சரியாது? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணீங்க? நோட் பண்ணிக்கணும். ரைட். இது 5th பாயிண்ட். அடுத்தது 6th பாயிண்ட் எழுதிக்க. 6th பாயிண்ட் நோட் பண்ணிக்க. தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் எழுதிக்க. அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் இருக்கான்னு பாருங்க. அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் இருக்கா? அது எழுதிக்கோ. இங்கிலீஷ் மீடியம் சொல்றது இருக்கான பாரு புக்ல. சைஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் இருக்கா? நோட் பண்ணிக்க. சைஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ். சைஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் எழுதிக்க. சரி, அதுக்கு என்ன ஒரு ஃபேமஸான ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியும் சொன்னாங்களா உங்க ஸ்கூல்ல? ஒரு ஃபேமஸான ஃபார்முலா இருக்கு. R equal to R0 into A power 1/3 இருக்கா? அதுதான் அணுக்கருவுடைய சைஸ். இந்த சைஸ் எப்ப மாறப்போகுதுன்னு தெரியல. எழுதவே மாட்டேங்குது எதுவுமே. ஏன் இப்படி? தானே கொஞ்ச நேரம் இருந்து அப்படி எழுத முடியும். R equal to R0 into A power 1/3. சரியா? இது நியூக்ளியஸினுடைய சைஸ் அல்லது அணுக்கருவினுடைய அளவு, அதாவது ரேடியஸ், ஆரம். அப்ப இதுல இதனுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னது? 1.2 ஃபெர்மி. சரியா? இது என்ன சொல்லலாம்? அட்டாமிக் மாஸ் நம்பர், நிறை எண். ஒரு ஃபெர்மி ஈக்குவல் டு எவ்வளவு? 1 ஃபெர்மி ஈக்குவல் டு சொல்லுங்கப்பா. 1 ஃபெர்மி ஈக்குவல் டு 1 into 10 power minus 15 மீட்டர். இதெல்லாம் நோட் பண்ணிக்க. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும். சரியா? இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக சம்ஸ் வரும். நோட் பண்ணிக்காங்க. சரியாது? 1 ஃபெர்மி 1.2 வேல்யூ அந்த மாதிரி 1 ஃபெர்மி ஈக்குவல் டு எவ்வளவு அப்படிங்குது. சரியா? சரி, இதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் 9.7 எடுங்க. இதே மாதிரி தான் கொடுத்துருப்பா பாருங்க. இதுல 9.7 எக்ஸாம்பிள் 9.7ல புக்ல இந்த மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் இருக்கா? சரியா? அந்த மாடலை அதை ட்ரை பண்ணி போய் பாருங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது 7th பாயிண்ட்.
7th பாயிண்ட் இன் திஸ் சாப்டர். 7th பாயிண்ட்டுக்கு முன்னாடி டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ், அதாவது வந்து அணுக்கருவனுடைய அடர்த்தி. அணுக்கருவனுடைய அடர்த்தி எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. 2.7 9.7 2.3 2.3 into 10 power minus plus 17 17 கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப்ல இவ்வளவு கிலோகிராம் வச்சா என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்கும், நியூக்ளியஸினுடைய டென்சிட்டி அல்லது அணுக்கருவனுடைய அடர்த்தியானது இருக்கும். உலகத்திலேயே அதிக அடர்த்தி அல்லது டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா கண்டிப்பா அது நியூக்ளியஸ் தான் அல்லது அணுக்கரு தான். புரியுது? இதை நோட் பண்ணிக்காங்க. ஏன்னா அவ்வளவு அடர்த்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி நடக்கும். ரைட், ஓகே. அடுத்தது 7th பாயிண்ட். 7th பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. 7th பாயிண்ட். 7th பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி. என்னது? மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி, பி. நிறை குறைபாடு மற்றும் பிணைப்பு ஆற்றல் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, இரரெஸ்பான்சிபிள். ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்ல. காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சோறா குழம்பா அடையா? என்ன சாப்பிட்டோம்னே தெரியல சார், நிறைய சாப்பிட்டோம். ரைட், இப்ப கவனிங்க. மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி என்னன்னு பாருங்க. இந்த டாபிக் டீடைல்ஸ் நான் இங்க எழுதுறேன், கொஞ்சம் அப்படியே கவனிங்க. சரியா? இப்ப வேற எழுத மாட்டேங்குது. ரைட், இப்ப என்னன்னா இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அணுக்கரு. அணுக்கருக்குள்ள நிறைய புரோட்டான்ஸ் இருக்கும், அதே சமயத்துல நிறைய நியூட்ரான்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் அணுக்கருக்கும் வித்தியாசப்படும். எத்தனை புரோட்டான் இருக்குது எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா இதுல இருந்து எலக்ட்ரான் இருக்காது. அப்ப என்னன்னா இதை சுத்தி எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். எலக்ட்ரானை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசவே கூடாது. காரணம் கேட்டு நம்ம படிக்கிற டாபிக்கே நியூக்ளியை, அதாவது அணுக்கருக்கள். அணுக்கருக்குள்ள புரோட்டானும் நியூட்ரான் தான் இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. அப்புறம் இந்த புரோட்டானும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டானுடைய மாசு நிறைகள்லாம் நம்ம ஆட் பண்றோம். அதே மாதிரி நியூட்ரான்களுடைய மாசு நிறைகள் எல்லாம் ஆட் பண்ணோம்னா மொத்தமா தனித்தனியா நாம நிறை மாசு வந்து கூட்டி இந்த அணுக்கரு அல்லது நியூக்ளியனுடைய மாசுக்கு வந்து ஒப்பிடுறப்போ கம்பேர் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுல மாசுல நிறையில குறைபாடு ஏற்படுகிறது, டிஃபெக்ட் வருது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லலாம்னா மாஸ் டிஃபெக்ட் நம்ம சொல்லி சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன நடக்குது சார், வந்து இந்த இடத்துல வந்து இசட் கவனிங்க, இசட் எம்பி பிளஸ் என்எம் இல்லையா மைனஸ் எம் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவீங்கன்னா டெல்டா எம். அப்ப இந்த டெல்டா எம்ங்கிறதா மாஸ் டிஃபெக்ட் அல்லது நிறை குறைபாடு. அப்ப என்ன மீனிங் பாருங்க. இதை ரெண்டு இது என்னது இசட், இது என்னது எம்பி. புரோட்டான், ஒரு புரோட்டானுடைய நிறை, ஒன் புரோட்டானுடைய மாசு. அது இசட்டால் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் புரோட்டான்களுடைய நிறை அல்லது மாசு நமக்கு கிடைச்சிடும். பிளஸ் இங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு நியூட்ரானுடைய நிறை நான் எடுத்துக்கிறேன், மாசு எடுத்துக்கிறேன். அப்போ என்னால மல்டிப்ளை பண்ணா மொத்த நியூட்ரான்களுடைய நிறை அல்லது மாசு நாங்க கிடைச்சிடும். இந்த கேபிட்டல் எம்ங்கிறது என்ன? இதுதான் மொத்த நியூக்ளியஸினுடைய நிறை, இதனுடைய நிறை. அப்போ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இதுல இருந்து இது நம்ம செப்பரேட் பண்றோம். நமக்கு வந்து மாசுல வந்து நிறையில வந்து இவ்வளவு குறைபாடு வருது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மாஸ் எஃபெக்ட் சொல்றோம் அல்லது நிறை குறைபாடுன்னு சொல்றோம். சரி, ரைட். இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டா பைண்டிங் எனர்ஜி அல்லது பிணைப்பாற்றல் என்ன சார் அப்படின்னா, இந்த புரோட்டானுக்கு என்ன இருக்கு ஆக்சுவலா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்டா? புரோட்டானுக்கு என்ன இருக்கு ஆக்சுவலா பாசிட்டிவ் சார்ஜ். இன்னொரு புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு, நேர் மின்னோட்டம் நேர்மின்னோட்டம். இந்த நியூட்ரானுக்கு எந்த ஒரு சார்ஜ் இல்லை, நியூட்ரான். ஆனாலும் இதுக்கு ரெண்டுக்கு என்ன இருக்குன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கணும், விலக்கு விசையாக இருக்கணும். விலக்கு விசையாக இருந்த பொழுது எல்லா புரோட்டான்களும் பிச்சு ஒரேட்டு வெளியே போயிடும். அப்போ அங்க நியூக்ளியஸ்குள்ள அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அது நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கு, அணுக்கருக்குள்ள தான் இருக்கு.
அப்ப இது எப்படி சார் பாசிபிள்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் விலக்கு விசை இருக்கிறப்போ கண்டிப்பா அது நியூக்ளியஸுக்குள்ள அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனாலும் அதுக்குள்ள இருக்குது. அப்ப யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இந்த இந்த புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் என்ன பண்றான்னா உள்ளேயே வச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம பிணைப்பாற்றல் அல்லது பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லி. சரியா? அப்போ ஒவ்வொரு நியூட்ரானுக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்றோம்னா நியூக்ளியான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னது? நியூக்ளியான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஒரு புரோட்டான் நியூக்ளியான் தான், ஒரு நியூட்ரானும் நியூக்ளியான் தான். புரியுதா? நியூக்ளியானும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன கன்ஃபியூஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நியூக்ளியான் என்பது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு நியூக்ளியானுங்கிறது என்னன்னா எய்தர் புரோட்டான் ஆர் நியூட்ரான். ஒரு புரோட்டான் அது இன்னும் கொஞ்சம் புரியுமா சொன்னோம்னா, ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட் வந்து பாயாக இருக்கலாம் அல்லது கேயா இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்டூடெண்ட் கூட்டி வாங்கினா அது யார் வேணாலும் இருக்கலாம். கேர்ள் ஸ்டூடெண்ட் சொல்ல தேவையில்லை. அப்போ இது என்னன்னா இதுதான் நியூக்ளியான். நியூக்ளியான் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எய்தர் புரோட்டான் ஆர் நியூட்ரான். அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா இருக்கும். புரியுது? ஸோ புரோட்டான் அல்லது நியூட்ரான் அப்படின்னு சொல்றதுதான் நியூக்ளியான். சரியா? இது ஞாபகம் வச்சுவாங்க. இங்க வந்து நியூக்ளியானுங்கிறது தான். அப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆற்றல் அல்லது எனர்ஜி தேவை. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பைண்டிங் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம். புரியுதான்னுட்டு? ரைட். இப்போ மாஸ் டிஃபெக்ட்டுக்கு ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன். இப்போ நிறை குறைபாடுக்கு இப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒரு இது மாதிரி கொடுக்கணும். ஸோ பைண்டிங் எனர்ஜி டெல்டா எம் இல்லையா? இங்க சி ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ தட் இஸ் டெல்டா எம்பி ZMP பிளஸ் n இன்டு mn மைனஸ் எம் என்ன பண்ணணும்? சி ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு டைரக்டா என்ன கிடைச்சிடும்? நமக்கு பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிடும். நோட் பண்ணிக்க. டைரக்டா தெரிய கிடைச்சிருக்கிறீங்களா? வேணாதான் எழுத மாட்டேங்குது. எழுதிட்டீங்களா? அடுத்தது வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 1U 1 AMU equal to 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்காங்க. ஒரு அணு நிறை எண், இது வந்து மாசு, இது வந்து ஆற்றல். புரியுது? ஒரு மில்லியனுங்கிறது எவ்வளவு? ஒரு மில்லியனுங்கிறது எவ்வளவுப்பா? ஒரு மில்லியனுங்கிறது எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நடத்துறது? 10 lakhs. நோட் பண்ணிக்க. ரைட். அடுத்து பாருங்க, பைண்டிங் எனர்ஜி கர்வ்னு ஒன்று இருக்கும். பிணைப்பு ஆற்றல் வளைகோடு இருக்கா? இருக்கு எழுதுங்க, டிரா பண்ணுங்க. அதுல என்ன சொல்றான்னு பாருங்க. எத்தனாவது பாயிண்ட்? 7th பாயிண்ட் நினைக்கிறேன். 7th 8th எழுதிக்கோ. பைண்டிங் எனர்ஜி கர்வ்னு சொல்லிட்டு டிவைடட் பை பைண்டிங் எனர்ஜி கர்வ் அல்லது பிணைப்பாற்றல் வளைகோடு இருக்கும். அதுல யார் யாருக்கு கிராஃப் போட்டுக்கான்னு பாருங்க. ஒரு நியூக்ளியானுடைய சராசரி பிணைப்பாற்றல், ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியான். இந்த கீழே நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அதாவது நியூக்ளியான்களின் எண்ணிக்கை அல்லது மாஸ் நம்பர் அல்லது அணு எண் இருக்கான்னு பாருங்க. சரியா? அந்த கிராஃப் வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து 8th பாயிண்ட். சரியா? 8th பாயிண்ட்ல கிராஃப் வந்து இப்படி போட்டிருப்பான். தெரியாது? இந்த மாதிரி போட்டு மேலே கீழே இந்த மாதிரி வந்து கடைசியில எப்படி ஆகும்? இப்படி வந்து இப்படி வந்திருக்கும். இங்க யுரேனியம் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நமக்கு Fe இருக்கும். Fe இதனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? ஆக்சுவலா 56. சரியா? 56. இதனுடைய பைண்டிங் எனர்ஜி பிணைப்பாற்றல், சராசரி பிணைப்பாற்றல் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கா? அத ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. அந்த 4-5 பாயிண்ட் படிங்க. இருக்குதா? அதுதான். அப்ப இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அர்த்தம். நிலைத்தன்மை அதிகம். யாருக்கு நிலைத்தன்மை அதிகம்? இருக்கிறதுல நிலைத்தன்மை அதிகம் யாரு? ஸ்டெபிலிட்டி யாருக்காரு? அயான் தான், இரும்புக்கு தான். புரியுதா? அந்த புக்ல இருக்கு, அந்த பாயிண்ட் அன்லைன் பண்ணுங்க. அந்த கிராஃப் கீழே பாருங்க, 4-5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் கொடுத்துருப்பாங்க. நிலைத்தன்மை, அப்புறம் கதிரியக்கம், எதுக்கு வந்து கதிரியக்கம், ஏன் கதிரியக்கம், இந்த பக்கம் இருக்கக்கூடியது, இந்த பக்கம் இருக்கக்கூடியது நியூக்ளியர் ஃபிஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதாவது அணுக்கரு இணைவுக்கு யூஸ் பண்ணிடுவோம், பிளவுக்கு.
இது அணுக்கரு பிளவுக்கு. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அணுக்கரு இணைவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வு அல்லது பிணைப்பாற்றலுடைய அந்த வளைகோடுகளுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தனிமங்களை எந்த எலிமெண்ட்ஸை நாம வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் அல்லது ஃபியூஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம அணுக்கரு இணைவுக்கும் அணுக்கரு பிளவுக்கும், இது அணுக்கரு பிளவு, இது வந்து அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். சரியா? இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வு இது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு பர்பஸ் தான். ரைட்டா? அப்ப அணுக்கரு இணைவு அல்லது ஃபிஷன் என்ன, அணுக்கரு பிளவுன்னு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ இதுல இன்னும் சில முக்கியமான விஷயங்களா இருக்கு. 4-5 பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸ்டேபிள், எதுதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கும், எதுதெல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கும் கொடுத்துருப்பான். நிலைத்தன்மை, கதிரியக்கத்தன்மை எல்லாம் கொடுத்துருப்பானுங்க. தெரியுது? யுரேனியத்துக்கு மேல இருக்கக்கூடியது, அட்டாமிக் நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 28க்கு அப்புறம் என்ன நடக்குது எல்லாம் கொடுத்துருப்பான். ஒரு 5 மினிட்ஸ் அதை படிங்க. புக் எல்லாரும் இருக்கா? ஒரு 5 மினிட்ஸ் அதை படிங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல கொடுத்துருப்பான். அந்த பைண்டிங் எனர்ஜி ஒரு பிணைப்பாற்றல் வளைகோட ஒரு நல்லா படி. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுல கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல கன்க்ளூஷன் என்னன்னா, கன்க்ளூஷன் ஒன்றும் இல்லை. இது என்ன போகாது. அப்படி என்ன பண்ணலாம்? சரி, நீ பாரு, நான் ட்ரை பண்ணிக்கிறேன். படிச்சு முடியும். முடிச்சிட்டீங்களா? எந்த எலிமெண்ட்டை இங்கிலீஷ் மீடியம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட்டை நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் யூஸ் பண்ணலாங்கிற அந்த கிராஃப் உங்களுக்கு சொல்லும். அதே மாதிரி தமிழ் மீடியம் எந்த தனிமங்களை அணுக்கரு பிளவுக்கும் அணுக்கரு இணைவுக்கும் பயன்படுத்தலாங்கிறத அதை சொல்லும் தெளிவா. அதுதான் அந்த கிராஃபோடைய ஸ்பெஷல். நோட் பண்ணிட்டீங்களா? அதுல எந்தெந்த இடத்துல வந்து பைண்டிங் எனர்ஜி பர் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கொடுப்பான் பாருங்க. 8.2, 8.5, 8.8, 8.7 எந்தெந்த எலிமெண்ட்ஸ்களை எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். பார்த்துக்கோ, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, அதுல சராசரி பிணைப்பாற்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதாவது ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பிஇ பார்னு கொடுத்துருப்பான். தெரியாது? தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லுவோம் நம்ம அயானுக்கு, இரும்புக்கு எவ்வளவு? 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், அட்டாமிக் நம்பர் நிறை எண் வந்து எதுல இருந்து எது வரைக்கும்? அது வந்து 40ல இருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து எவ்வளவு அட்டாமிக் நம்பர்னு சொல்றான்? மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். எவ்வளவு கொடுக்கானுங்க? 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரியா? அப்ப இந்த எலிமெண்ட் பத்தி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனிமங்களை பத்தி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் ஸ்டேபிள் அண்ட் நாட் ரேடியோ ஆக்டிவ். அதாவது அதெல்லாம் நிலைத்தன்மை இருக்கும், ஆனால் கதிரியக்கம் இருக்காது. இருக்குதா? அந்த ஒரு பாயிண்ட் இருக்குதா? நோட் பண்ணிக்கோங்க, அனலைன் பண்ணிக்கங்க, நல்லா படிங்க டெய்லி. சரியா? என்ன சொல்லணும் ஃபுல்லா கம்ப்ளீட் நடத்த முடியாது. புரியுது? நான் ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணு, வீட்டுல போய் உட்காந்து ஹாஸ்டல் உட்காந்து கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் படிங்க. படிச்சா மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாமே இங்கே நடத்தாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு வராது. சரி, இப்போ அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் அட்டாமிக் மாஸ் நம்பர். சரியா? மாஸ் நம்பர் நிறையன் வந்து 120க்கு மேல இருக்கக்கூடிய தனிமங்கள் அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ் இருக்கான்னு பாருங்க. நிலைத்தன்மையற்ற கதிரியக்கம் கொண்டவையாக இருக்கும். சரியா? அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 120. நிறையன் 120க்கு மேலே உள்ள தனிமங்கள்.
அதுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அன்ஸ்டேபிள் என்ன மீனிங்? நிலையற்றதாக இருக்கும். அதே சமயத்துல பட் ரேடியோ ஆக்டிவ், கதிரியக்கம் கொண்டவையாக இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நீ நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்க இருக்குன்னு பாருங்க, இருக்குதா இல்லையா? யுரேனியம், யுரேனியத்தினுடைய பைண்டிங் சராசரி பிணைப்பாற்றல் எவ்வளவு? ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி 7.6 மில்லியன் ஆற்றல் இருக்கா? அதுவும் அனலைன் பண்ணிக்காங்க. ரைட். அடுத்து வந்து 10th பாயிண்ட். இதுல 10th பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்டாமிக் நம்பர் லெஸ் தேன் இல்லையா? அட்டாமிக் மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ் சொல்லக்கூடாது, மாஸ் நம்பர் சொல்லு, அட்டாமிக் மாஸ் ரெண்டு ஒன்று. அப்ப என்னன்னா மாஸ் நம்பர் லெஸ் தேன் 28. சரியா? அப்போ நிறை எண் 28க்கு கீழே இருக்கக்கூடிய தனிமங்கள் லேசானதாக இருக்கும். சரியா? எவ்வளவு இருக்கும்? நமக்கு லேசானதா இருக்கும், லைட்டா இருக்கும். இது எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? நம்ம நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு நம்ம பயன்படுத்துவோம். நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு, அணுக்கரு இணைவு. சரியா? அப்ப அணுக்கரு இணைவுங்கிறது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ தேர்ஃபோர் அணுக்கரு இணைவுக்கு வந்து நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து லெஸ் தேன் இருக்கு. அதுக்கப்புறம் அணுக்கரு பிளவு 11வது பாயிண்ட். சரியா? 11வது பாயிண்ட் நோட் பண்ணிக்க. அணுக்கரு இல்லையா? அணுக்கரு இணைவு, இந்த அணுக்கரு இணைவு பிளவு கொஞ்சம் ஞாபகம் வச்சுவாங்க. அணுக்கரு இணைவுங்கிறது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன், மாஸ் நம்பர் லெஸ் தேன் 28. தெரியாது? அதாவது வந்து நிறையன் 28 கீழே இருக்கக்கூடியது, இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அணுக்கரு ஃபியூஷனுக்கு, அணுக்கரு இணைவுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஹைட்ரஜன் பாம். சரியா? ஹைட்ரஜன் குண்டு சொல்றேன், பின்னாடி வரும். இது மாதிரி நோட் பண்ணிக்காங்க. ரைட். இப்போ நாம 11வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுதிக்கோ, அணுக்கரு பிளவுன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன். சரியா? நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லக்கூடிய அணுக்கரு பிளவு. சரியா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ஃபிஷன், ஃபிஷன் நோட் பண்ணிக்காங்க. ரைட். இதுல நான் ஒன்று சொல்றேன், நான் நோட் பண்ணிக்காங்க. இதுல எக்ஸாம்பிள் 9.10 ஒன்று இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் படிங்க. எடுத்துக்காட்டு 9.10 இருக்குதா? 9.10 அது கொஞ்சம் நோட் பண்ணிக்க. அது என்னன்னு கூட படிச்சுப்பார். ரைட். அடுத்தது 11th பாயிண்ட் தான் எழுதியிருக்கேன் நான். அணுக்கரு பிளவு, இங்கிலீஷ்ல இதுக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். அதுல என்ன கொடுத்தாங்க பாருங்க, யுரேனியம் 92. சொல்லுங்க, ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இல்லையா? ஒரு ஹெவி நியூக்ளியஸ், ஹெவி கனமான ஒரு தனிமம், அது வந்து 92 235. இதை வந்து எதை வச்சு அடிக்கிறீங்க? நியூட்ரான் 0.1 நியூட்ரான் வச்சு அடிக்கிறோம். புரியுது? யுரேனியம் 92 235 அதனுடைய நியூக்ளியஸ், அணு கருவை மட்டும் எடுத்துக்காங்க, ஃபுல்லா அணுவே எடுத்துக்காதீங்க, ஆட்டமா எடுத்துக்கூடாது. என்ன பண்ணும்? அதுல உட்கரு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து இதால வந்து அடிக்கும். அடிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் கிடைக்குது நமக்கு யுரேனியம், சொல்லுங்கப்பா, யுரேனியம் 92 236 பட் அன்ஸ்டேபிளா கிடைக்குது இல்லையா? ஸ்டார் போட்ட மீனிங் அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் மீனிங் ஆக்சுவலா அன்ஸ்டேபிள்னா நிலையத்தன்மை அற்றது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி திருப்பி என்ன ஆகுது? அது நோட் பண்ணிக்கோங்க. பேரியம் 56 என்ன ஆகுது? 141. சரியா? பிளஸ் கிரிப்டான், கிரிப்டான் வந்து என்னவா மாறுது? 36 92. எத்தனை நியூட்ரான்கள் வெளியே வருது இதுல? 2 or 3? 3 நியூட்ரான்ஸ். 3 நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு பிளஸ் எனர்ஜி. நோட் பண்ணிக்காங்க. இதுதான் பாருங்களேன், ஒரு ஹெவி நியூக்ளியஸ, ஒரு கனமான அணுக்கருவை ஒரு நியூட்ரான் வச்சு அடிக்கிறப்போ
நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது, இது அன்ஸ்டேபிளா இருக்கு, நிலைத்தன்மையற்றதாக இருக்கிறது. இது தானாகவே இப்படி பிரிஞ்சிடும், பேரியமாகவும் கிரிப்டானாகவும் பிரிஞ்சிடும். இது வந்து ஒரு முறை. இதுல வந்து என்ன இருக்குது ஆக்சுவலா 3 நியூட்ரான்கள் உருவாகிறது. புரியுது? 3 நியூட்ரான் நமக்கு இதுல இருந்து வெளியே வருது, பிளஸ் தெர்மல் எனர்ஜி சொல்லக்கூடிய வெப்பாற்றல். ரைட். இல்லைன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரியும். எப்படி பிரியுது அப்படின்னா சொல்லுங்க. எஸ்ஆரா? ஜனான் நமக்கு வருதா? ஜனான் தானே ஃபார்ம் ஆகுது. இசட்னா எக்ஸினா ஜனான். ஜனான் என்ன பண்ணோம் நம்ம 54 சொல்லுங்கப்பா. 54 140 வருதா? பிளஸ் ஸ்டான்சியம் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர். சரி, இது எவ்வளோ வருது? 38 94. 38 94 பிளஸ் எவ்வளோ நமக்கு ஃபார்ம் ஆகுது? 2 நியூட்ரான்ஸ் நமக்கு இப்படி ஃபார்ம் பிளஸ் எனர்ஜி. ஸோ இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒவ்வொரு ஃபிஷன்லையும் வந்து ஒவ்வொரு அணுக்கரு பிளவிலும் வெளியிடக்கூடிய ஆற்றல், எமிட் ஆகக்கூடிய ஆற்றல் எவ்வளவு கேட்டீங்கன்னா இருக்கா புக்ல பாருங்க, 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு ஃபிஷன்ல ஒரு பிளவுல எத்தனை ஆற்றல் நமக்கு வெளியே வருதுங்கிறாங்க? 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். நோட் பண்ணிக்க, புக்லயே இருக்கும், பார்த்துக்காங்க. எங்க இருக்குது புக்ல? புக்ல எங்க இருக்குது? பேஜ் நம்பர் 186 இருக்குன்னு சொல்றாங்க. 180 இல்லையா? தமிழ் மீடியம். ரைட். இப்ப நியூக்ளியர் ஃபிஷன். சரியா? அடுத்து வந்து இதுல தொடர் வினைன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க புக்லயே ஒன்று இருக்கும். அது டைரக்டா நமக்கு சிலபஸ் தள்ளின கூட நீங்க கொஞ்சம் டைம் கிடைச்சுன்னா படிச்சு பாருங்க. செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? 12வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் வினை. செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் வினை. அதுல 2 இருக்கும். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இருக்கா? அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை, கட்டுப்படுத்த முடியாத தொடர்வினை இருக்கும். இருக்கான்னு பாருங்க. இருக்கீங்களா? சரி. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினைக்கு உதாரணம் நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலை. கட்டுப்படுத்தப்பட்ட கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு. அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள், அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆட்டம் பாம், அணுகுண்டு. நோட் பண்ணிங்களா? கண்ட்ரோலுக்கும் அன்கண்ட்ரோலுக்கும் என்ன மீனிங், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்காங்க. அடுத்து வந்து அணுக்கரு 13வது பாயிண்ட், 13th பாயிண்ட், அணுக்கரு இணைவுன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன். அதுக்கு என்ன பண்ணும்? 2 லேசான தனிமங்களை எடுத்து என்ன இணைக்கணும். அதாவது 2 லைட்டு எலமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணணும்? ஃபியூஸ் பண்ணணும், இணைக்கணும். சரியா? அதுக்கு பேரு அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? லெஸ் தேன் 20. நோட் பண்ணிக்காங்க. அட்டாமிக் நம்பர் அல்லது நிறை எண் 20க்கு குறைவாக இருக்கக்கூடிய தனிமங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அதை நம்ம இணைக்கணும். அதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தால் இணைக்க முடியும்? 10⁻7 கெல்வின் இருந்தால் இணைக்க முடியும். இதுக்காட்டு பாருங்க, எவ்வளவு இருக்கணும்? 10⁻7 கெல்வின் இருக்கான்னு பாரு. இருக்கா? இப்ப சூரியன்ல என்ன நடக்குது? அணுக்கரு இணைவா, அணுக்கரு பிளவா? நியூக்ளியர் ஃபிஷனா, ஃபியூஷனா? ஃபியூஷன் தான். புரியுது? எல்லா ஸ்டார்லயுமே
எல்லா ஸ்டார்லுமே விண்மீன்லயே நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நடக்குது. அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறப்போ அங்க என்ன இருக்கு சொன்னா 10⁻7 கெல்வின் அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க ரெடி ஆகிக்கும் இருக்கும். அப்போ அவள் டெம்பரேச்சர் தான் நாங்க ரெண்டு ஒன்னோட ஒன்று சேரும் இணையும். புரியுது? அந்த 10⁻7ங்கிறது எவ்வளவு? 7 0 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 7 0 எவ்வளவுப்பா? 1 crore, 1 கோடி. 1 கோடி கெல்வின் டெம்பரேச்சர் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நமக்கு 42 டிகிரிக்கு நாக்கு தடி இருக்கு. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் பாடம் எடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். டயர்டானா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மறுபடியும் வெளியே ஆகணும். அந்த மாதிரி அப்படின்னா அது எவ்வளவு டெம்பரேச்சர் நீங்களே நோட் பண்ணிக்காங்க. ரைட். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. 14th பாயிண்ட், ஹான்ஸ் பெத்தே புரோட்டான் சைக்கிள். புரோட்டான் சுற்று நியூக்ளியர் ஃபியூஷன்ல என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. H11 அது என்னப்பா? H11 என்ன? ஹைட்ரஜன் சொல்லுவீங்களா அல்ல வேற ஏதாவது சொல்லுவீங்களா? ஹைட்ரஜன் தான் இல்லையா? அல்லது புரோட்டான்னு சொல்லலாம். புரோட்டானுக்கு அந்த சிம்பிள் என்னதான்? புரோட்டானுக்கு அந்த சிம்பிள் என்னதான்? H11 தான். புரியுதா? அப்போ ஒரு புரோட்டானும் இன்னொரு புரோட்டான் ஒன்றாக சேர்ந்து H12 ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் நமக்கு தருது. கரெக்டா? H12 என்னது? டியூட்டீரியமா? டியூட்டீரியம் பிளஸ் E பிளஸ்ன்னு வருது. தெரியுதா? E பிளஸ்ங்கிறது என்ன கேட்டா பாசிட்ரான். நோட் பண்ணிக்காங்க. E பிளஸ்ங்கிறது என்ன? ஆக்சுவலா பாசிட்ரான். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஒரே சிம்பிள் தான். அதுல வந்து மியூன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். அந்த மியூன்னு நியூட்ரினோ. ரைட். அடுத்த காம்பினேஷன் பாருங்க. H11 பிளஸ் H12 இருக்கா? அது ரெண்டு ஒன்னா சேர்ந்து என்ன உருவாகுது? He23 உருவாகுதா? பிளஸ் காமாங்கிறது கேட்டீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த லைட் ரேஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ரைட். அதுக்கப்புறம் காம்பினேஷன் பாருங்க. He23 ரெண்டா ஒன்னா சேர்ந்து He24 வந்து நமக்கு உருவாகுது. He24ங்கிறது என்னது? ஹீலியம். அப்போ புரோட்டான் இணைந்து நமக்கு என்ன ஒரு ஹீலியம் உருவாகிறது. புரியுதா? அப்ப இப்படித்தான் ஸ்டார்ல சன்ல இதுதான் நடக்குது. அதோட சேர்த்து என்ன உருவாகுதுன்னு பாருங்க. H11 திருப்பி நமக்கு புரோட்டான் வந்துருது இல்லையா? இந்த மாதிரி புரோட்டான்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க போக முடியுது? புரோட்டான் ஆரம்பிச்சு எங்க போக முடியுது? திருப்பி புரோட்டான்லயே வந்துருது. புரியுது? இதுக்கு பேர் தான் புரோட்டான் சைக்கிள் அல்லது புரோட்டான் சுற்றுன்னு பேர். ஓகே. இதுல எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றான் பாருங்க. எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகுது. அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளவும். முடியுதா? ரைட். ஸோ இதுல இருக்கிற நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் தரணும். கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட சேர்த்து நீங்க பார்த்துக்காங்க. ரைட்டா? அடுத்தது வந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் வாங்க. செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன். 12th செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 16. நமக்கு நீட்ல வந்து யூனிட் 16 அலகு 16 எழுதிக்க. அலகு 16 யூனிட் 16 ஆப்டிக்ஸ் எழுதிக்கோ. தமிழ் மீடியம் ஒளியியல். ஒளியியல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்ல தமிழ் என்ன கேட்டா கதிர் ஒளியியல். கதிர் ஒளியியல். ரைட். இப்போ எனக்கு இந்த பேனா வச்சாலும் நான் நடத்த முடியாது சார். நான் எழுதி டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு புது பேனா வேணும். யாராவது ஒருத்தர் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்றான்? கொஞ்சம் சத்தமா சொல்லு, இன்னும் சொல்லாது. அறகரியா சொல்லி உங்களுக்கும் புரியாம எனக்கும் புரியாம
இது இருந்தால் தான் எழுத முடியும். இதில் ஒன்று கூட எழுத மாட்டேங்குது. இதை வச்சுருக்காங்களா? பார்த்துட்டோம். அது பேர் ராம், ஹரே ராம். சீக்கிரம் கேட்டோம். ஒரு பேனை கூட எழுதுமா என்ன சொல்லு. வாங்கிட்டு வந்து 2 நாள் கூட ஆகல. சரிப்பா. ரே ஆப்டிக்ஸ்ல கதிர் ஒளியில லைட் முத அவன் என்னதான் நினைச்சிட்டானுன்னா ரேவா தான் நினைச்சிட்டானுங்க. சரியா? அதனால என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ரே ஆப்டிக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. எழுதுது இப்ப ஒண்ணு கூட நல்லா எழுது. கொஞ்ச நேரம் எழுது, கொஞ்ச நேரம் எழுத மாட்டேங்குது. புதுசாக இருந்தா கொண்டா. சரியா? ரைட். வந்ததுன்னு கொஞ்சம் கடை சீக்கிரம் முடிச்சிருவேன். இன்னைக்கு நான் என்ன வரேன்னா ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டும் முடிக்கலான்னு பிளான்ல வந்தேன். ஆனாலும் முடிச்சிருவேன். நீங்க நிறைய உட்காந்து வீட்டில் உட்காந்து இங்க நடத்துறது போது இங்க சும்மா ஐடியா தான். நம்ம இங்க என்ன பண்றோங்கிறது ஒரு ஐடியா தான் நம்ம கொடுக்குறோம். நீங்க ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்னன்னு கூட உங்களுக்கு புரியாது. அப்படிதானே? இல்ல புரியுதா? புரியுதுன்னு சொல்லுங்க. அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற கொஸ்டினுக்கு நம்ம படிச்சது கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்க மாதிரியே இருக்காது. அப்படிதானே? அது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு சார், ஆனா தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். நீங்க இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பயாலஜியை, பாட்னி, ஜுவாலஜியை வந்து நிறைய படிச்சுக்கணும். கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுக்கணும். பிசிக்ஸை 45 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பெரிய விஷயமா இருக்கும். அதுல தியரி கொஸ்டின் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் அட்டன் பண்ணலாம். புரியுதா? பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணாது. ஒரு 15 கொஸ்டின் அட் மேக்ஸிமம் நீங்க ஆன்சர் பண்ணவே பெரிய விஷயம். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வர வர டஃப்பா பண்ணிட்டானுங்க, ப்ராப்ளம்ஸா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தியரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கேட்கறானுங்க. அதுவும் நம்ம முழுசா படிச்சிருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், புக்கை நல்லா படிங்க. அதுல தியரி கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்காதுன்னு சொல்றேன். ஏன்னா இங்க இது பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜேஇ மெயின்ஸ் கேட்கறாங்க பாருங்களா, அந்த லெவலுக்கு தான் நீட்ல கேட்கறாங்க. அப்ப நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குதா? ஐடியாக்களை சொல்றேன், பிசிக்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா புக்கை நல்லா தவா படிங்க. அது கூட மெயின் ஃபார்முலாவை கொஞ்சம் பார்த்துக்காங்க. கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்தா ஆன்சர் பண்ணுங்க. புரியுது? சம்ஸ் போட்டு நீங்க ட்ரை பண்ணினா ஒண்ணு மற்ற கொஸ்டின்ஸ் உங்களால எழுத முடியாம போயிடும். அதுக்கு பதிலாக பாட்டனி கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் நீங்க படிச்சு பார்த்து 1 மினிட்ல உங்களால ஆன்சரும் பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பாட்டனி ஜுவாலஜில பிசிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த 1 மினிட்ல சம்மு போடலாம், ஆனா டைம் எடுக்கும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். அப்ப 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க எடுத்தீங்கன்னா அப்புறம் மற்ற கொஸ்டின்ல எப்ப பாக்குறது? 45 கொஸ்டின்ஸ்க்கு 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்ப இதுல ஒரு 45 மினிட்ஸ், அதுல ஒரு 45 மினிட்ஸ், 90 மினிட்ஸ், தென் 90, so therefore 180 minutes, 3 hours. 1 மினிட்ல பிசிக்ஸ் கொஸ்டின் நீங்க படிச்சு பார்த்து என்னைக்கு நம்ம கால்குலேஷன் எடுத்து ஷேர் பண்றது. புரியுதா? அப்ப இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிக்கணும்? கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்தா மட்டும் அட்டன் பண்ணணும். ப்ராப்ளம் தெரிஞ்சா மட்டும் தான் அட்டன் பண்ணணும். இல்லைன்னா நீங்க அதை டச் பண்ணவே கூடாது. உங்களுக்கு பெரிய தலைவலி பிசிக்ஸ் நீட்ல இருந்துட்டு அது பிசிக்ஸ். கொஸ்டின் நம்ம படிச்சதுக்கும் அங்க கேட்கறதுக்கும் கொஞ்சம் தான் ரிலேட்டிவா இருக்கும். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கொஸ்டின் என்னன்னு கூட தெரியாது. என்னவா இருக்கும், இது எப்படி ஆன்சர் பண்றது? நம்ம 12th முழுசா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். 70 மார்க் வந்து 70 அவுட் ஆஃப் 70 வாங்குறவங்க எத்தனை பேர்? அதே ஆன்சர் நீங்க வேற 70 அவுட் ஆஃப் 70
30 out of 30 வேணா வாங்கிருப்போம். எங்க ஸ்கூல்ல போட்டிருப்பாங்க சார் ப்ராக்டிக்கல். 70 out of 30 எங்கிட்டு வாங்குறது? 2 கொஸ்டின் மட்டும் தான் புக் இருந்து கேட்டிருக்காங்க. மீதி எல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். அதுல கெமிஸ்ட்ரியில கம்பல்சரி கொஸ்டின் தப்பு, 3 மார்க் அது ரெடி ஆயிடுச்சு. பிசிக்ஸ்ல தப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி மேக்ஸ்ல என்ன ப்ராப்ளமும் இது மாதிரி தப்பா கேட்டா என்ன பண்றது? ரைட், ஓகே, அவ என்ன வேணும்னு கேட்கட்டான், நான் என் பொழப்ப பாக்குறேன். அதாவது யூனிட் என்ன சொன்னானு? யூனிட் 16 என்னது ஆக்சுவலா? ஆப்டிக்ஸ். இது ஆக்சுவலா நமக்கு நம்ம புக்ல வந்து தனித்தனியா கொடுத்துருப்பான், ஆனா நீட்ல வந்து ஒன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? ஆப்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஒளியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒளியியல்ல நீங்க என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரே ஆப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதுல என்ன ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரே ஆப்டிக்ஸ் சொல்லக்கூடிய கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆடி 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 இப்ப என்ன மாசம்? சித்திரை. அந்த ஆடி இல்லை. ஆடின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மிரர். ஆடி மீனி மிரர். மிரர்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சமதளக்கூடிய பிளேன் மிரர், இன்னொன்னு கோள ஆடிகள் சொல்லக்கூடிய ஸ்பெரிக்கல் மிரர். சரியா? இதுல மாதிரி 2 ஆடி இருக்கு. ஒண்ணு குழி ஆடி, ஒன்னு குவி ஆடி. சரியா? அதாவது கான்கேவ் மிரர், இன்னொன்னு வந்து கான்வெக்ஸ் மிரர். இப்படி பல விதத்துல இது பிரியுது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பிளேன் மிரர்ல அல்லது சமதள ஆடியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரியா? அதுக்கு முன்னாடி 2 விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, இமேஜ், பிம்பம். ஒண்ணு வந்து ரியல் இமேஜ், இன்னொன்னு வந்து விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய் பிம்பம், மாய பிம்பம். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்ல கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். இது மெய் பிம்பம். அப்போ பிம்பம் அல்லது இமேஜ் எப்போ ஃபார்ம் ஆகணும்? முதல் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கணும். புரியுது? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும். ஒரு பொருள்ல அந்த ஆடி முன்னாடி நம்ம வச்சோம் அப்படின்னா, அல்லது அந்த பிளேன் மிரருக்கு முன்னாடி வச்சோம்னா அதனுடைய இமேஜ் எங்கேயாவது ஃபார்ம் ஆகும். இப்படி. சரியா? இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி ஃபார்ம் ஆகும். முன்னாடியோ பின்னாடியோ எங்கேயோ ஃபார்ம் ஆகும். அப்ப இமேஜ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டினுடைய ரிஃப்ளெக்ஷன். நம்மள மாதிரியே ஒருத்தருப்பான். எங்க இருப்பான்? நம்மள மாதிரியே எங்க சார் இருப்பான்? 7 பேர் உலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நம்மள மாதிரியே 7 பேர் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்மள மாதிரியே இருக்கிறவே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா மட்டும்தான். சரியா? வேற எங்கேயாவது நம்மள மாதிரி இருக்கணும் யாரும் எனக்கு தெரியல. வித்தியாசமா இருக்கும். இப்போ இது என்னது? சார் சார் சொல்லுங்க. ஆமாம் சார். ஆ ஆ ஆ ஆமாம் சார். ஏற்காடு ஒன்று, தலைவாசல். தலைவாசல் கேர்ள்ஸ், கலையரசி கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சார். அது ஒண்ணுதான். ஆ ஆ ஆ ஆமா. இன்னும் ஒன்று ஒண்ணுங்களா? கவுண்ட் பண்ணுங்க. இது 20 ஸ்கூல்ஸ்ல 20 வந்துச்சுங்களா? சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கணேசன் 3, 3 6. ஆ ஆ ஆ ஆ தலைவாசல் 1. ஆ ஒரு இது ஒன்று. இது வந்து ஆத்தூர் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். சந்திரா. ஆமா.
ஆமாங்க 30 தான். ஆ ஆமாம் சார். ஆமாம் சார். கேளுங்க 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 கேளுங்க. ஓகே சார். நான் கிளாஸ்க்கு வர்றப்போ ஃபோன் வீட்லேயே போட்டு வந்துடுறேன். அப்படி எப்படி கூப்பிடுவான்னு பார்க்குறேன். சரி. அப்போ என்னாச்சுன்னா ரியல் இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ்ங்கிறது என்ன? அந்த பிம்பம் இமேஜ் ஆனது இந்த மாதிரி தலைகளாக ஆகும். நம்ம கண்ணாடி பார்க்குறோம், நம்மளுடைய தலைகளாக தெரிஞ்சு எப்படி யோசனை பண்ணி பாருங்க. அது வந்து ரியல் இமேஜ். சரியா? இது நேரா இருந்து வச்சுக்கவேன். நேரா இருந்தால் அதுக்கு என்ன பேர்? ஆக்சுவலா விர்ச்சுவல் இமேஜ்னு பேர். சரியா? அப்போ ரியல் இமேஜ்னா மெய் பிம்பம். ரியல் இமேஜ்ன்றது மெய் பிம்பம். விர்ச்சுவல் இமேஜ் கேட்டீங்கன்னா மாய பிம்பம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ பிம்பம் 2 வகை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகே, இது முடிஞ்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சமதள ஆடியில, சமதள ஆடி பார்த்துருக்கீங்களா? பிளேன் மிரரை நம்ம டெய்லி பார்க்குற முடியாது கண்ணாடி, அதுக்கு பேர் சமதள ஆடி. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே கவனிங்க, இந்த இதுல இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆச்சு நமக்கு? இந்த மாதிரி இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? இது ஏ, இது பி. சரியா? ஏபி இருக்கா? ஏபி. இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இது நேரா போய் இப்படி போயிட்டு இப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும். கரெக்டா? தென் இது எப்படி பண்ணும்? இப்படி போயிட்டு என்ன ஆகுனா இப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும். அப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும், இங்க எதிரொலிக்கிறது இங்க எதிரொலிக்கும் ஒன்னா சேரணும். சேர்ந்தாதான் நமக்கு பிம்பம் இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதுவும் இதுவும் வந்து ஒன்னா சேர்ற மாதிரி நமக்கு தெரியல. ஆனாலும் பிம்பம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம். பின்னாடி சைடு அது பின்னாடி சைடு இருக்கிறப்ப என்ன ஆயிரும்? இந்த மாதிரி வந்து ஏ டேஷ் இங்க வந்து பி டேஷ் ஃபார்ம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சுக்கணும்? நம்ம யூ. இந்த டிஸ்டன்ஸ் என்ன வச்சுக்கணும்? நம்ம v வச்சுக்கணும். புரியுதா? இதுன்னு வச்சுக்கணும் நம்ம இந்த ஹைட் h. இந்த ஹைட் என்ன வச்சுக்கணும்? நம்ம h. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா எங்க பிளேன் மிரர். சரியா? பிளேன் மிரர். பிளேன் மிரர் சமதள ஆடியில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா u is equal to v. u என்ன v என்ன? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். v-னா இமேஜ் டிஸ்டன்ஸ். இது வந்து பொருளினுடைய தூரம், இது வந்து பிம்பத்தினுடைய தூரம். இரண்டுமே சமமாக இருக்கும். சப்போஸ் இது கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பின்னாடி போயிடும். அடுத்த ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா h is equal to h dash. தென் மூணாவது ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா m is equal to +1. mங்கிறது உருப்பெருக்கம், மேக்னிஃபிகேஷன். அப்போ இது ரெண்டும் சமமாக இருப்பதனால் அப்போ ஒன்று தான் ஆன்சர் வரும். கரெக்ட் தானே? எப்படி போடுவீங்க? இது நம்ம h dash divided by h தான் போட போறீங்க. கரெக்டா? போறப்ப நமக்கு என்ன ஆயிரம்? +1. சரியாது? தென் இதனுடைய போக்கல் லென்த் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா குவிய தொலைவு இன்ஃபினிட்டி, முடிவுள்ள ஈரலா தொலைவில் இருக்கும். தென் அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இடவள மாற்றம் சொல்லக்கூடிய லேட்டரல் இன்வர்ஷன். வலது கை வந்து இடது கையாகவும் இடது கை வந்து வலது கையாக தெரியும் கண்ணாடி முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ண நீங்க நோட் பண்ணிக்கணும். இது கேட்டா எழுத தெரியணும். ஓகேவா? ரைட். இது வந்து எல்லாமே இது வந்து பொறுத்த மட்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் நம்மளை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த லெசன்ல ரே ஆப்டிக்ஸ்ல. சரியா? செகண்ட் பாயிண்ட் இதுல என்ன நோட் பண்ணிக்கணும்னா செகண்ட் பாயிண்ட் எதிரொலிப்பு விதிகள் சொல்லக்கூடிய லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன படிச்சிருங்கப்பா? சொல்லுங்க. இந்த மாதிரி வச்சுன்னா இது வந்து படுகதிர்னு சொல்லக்கூடிய இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட்னு சொல்லக்கூடிய எதிரொலிப்பு கதிர். இதனால நமக்கு ஐ, இது என்ன நமக்கு 6. அப்ப என்ன பண்ணீங்க? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், ஆல் ஆர் லேயிங் இன் தி சேம் பிளேன். படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு எல்லாம் ஒரே தளத்தில் அமைந்திருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் லா. சரியா? இது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். எழுதிக்காங்க. எதிரொலிப்பு கதிர்கள் லாஸ் ஆஃப்
ரிஃப்ளக்ஷன். எழுத வரல. லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். இது ஃபர்ஸ்ட் லா சொல்லிடணும். செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இன்சிடென்ட் ரே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். படுகோணம் ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம் எப்பவுமே சமமாக இருக்கும். இதுதான் எனக்கு செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்க வேண்டும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்க. அடுத்தது கண்ணாடி எவ்வளவு உயரத்துல, சரி இப்போ கண்ணாடி வந்து எவ்வளவு தூரத்துல வச்சா, வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாம் பாத்துறீங்களா? கண்ணாடி வந்து எவ்வளவு உயரத்துல இருந்ததுன்னா நம்மளுடைய உருவம் வந்து ஃபுல்லா தெரியும். என்னைக்காவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? மிரர் எடுத்துக்கிட்டு, வீட்டு கண்ணாடி மேக்கப் மிரர் எடுத்துக்கிட்டு, அதுக்கு பேரு மேக்கப் மிரர், அழகு கண்ணாடியா? சரி, ஏதோ அதனுடைய ஹைட்டு எவ்வளவு உயரம் இருந்தால் நம்முடைய உருவம் ஃபுல்லாக அதுல தெரியும். எனக்காவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி நாங்க ஃபேஸை தவிர வேற எதுவும் பாக்குறது இல்லை சார். அப்படிதானே? மூணாவது பாயிண்ட் என்னப்பா, ஏதாவது ஐடியா இருக்கா? எவ்வளவு ஹைட்ல அது மாதிரி இருக்கணும் பாரு. இது 3. தேர்ட் பாயிண்ட், நான் இங்க ஒரு ஆள் நான் வச்சுட்டேன். இதுதான் நம்ம. இவரு கண்ணாடி பாக்குறாரு, சரியா? கண்ணாடி பாக்குறாரு. கண்ணாடி வந்து இதுதான் கண்ணாடி. இவருடைய ஹைட் வந்து ஹெச், இவருடைய ஹைட் வந்து ஹெச் டேஷ். இவர் யாரு? கண்ணாடி தான், நிலை கண்ணாடி, ஸ்டாண்டிங். இப்போ ஹெச் டேஷ் வந்து ஹெச்ல பாதி இருந்தா போதும். அதாவது நம்முடைய உயரத்தில் பாதி அளவு கண்ணாடி இருந்தா போதும், நம்முடைய முழு இமேஜும் பிம்பமும் அந்த கண்ணாடியில தெரியும். அப்படிங்கிறது அது. ஓகே சார், நாங்க இன்னைக்கே ட்ரை பண்றோம் சார். அப்படிதானே? இது நம்ம நோட் பண்ணிக்க. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் டீப்பா எழுதிக்காங்க. எப்படி உங்க ஸ்டைல் எப்படி எழுத முடியுமோ எழுதிக்காங்க. ரைட்டா? அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் நோட் பண்ணிக்க. கோளகாடிகள். கோளகாடிகள் சொல்லக்கூடிய ஸ்பெரிக்கல் மிரர். சரியா? ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். சரியா? இதுல முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணிக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வளைவு மையம். தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்க. வளைவு மையத்துக்கு என்ன தமிழ்ல இங்கிலீஷ்ல? வளைவு மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்க பார், கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் நீங்க டீப்பாவே படிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தடுமாறுறீங்க. இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி இது என்ன ஆடி, இது என்ன மிரர், இது என்ன மிரர்ப்பா? பிளேன் மிரர். இது என்ன மிரர், என்ன ஆடி? குழி ஆடி. சரியா? கான்கேவ் மிரர். அப்ப கான்கேவ் மிரர்ல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா இதுக்கு பேரு முதன்மை அச்சின் பேரு, அல்லது பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரு. சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர்னு கேட்டா ஆடி முனை அல்லது போல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல. சரியா? இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி ரேஸ் நமக்கு வருது அப்படின்னா, கதிர் வருது அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நேரா இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இந்த பாயிண்ட்லவே ரிஃப்ளெக்ஷன். அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பேர்னு கேட்டா கேபிட்டல் எஃப். கேபிட்டல் எஃப் என்னன்னு கேட்டா போக்கஸ், குவியம். அப்ப இதுக்கு பேரு போல். அப்ப இது ரெண்டு கடல டிஸ்டன்ஸ் தான் நம்ம வச்சுக்கோம், ஸ்மால் எஃப்னு வச்சுக்கோம். அது வந்து ஃபோக்கல் லென்த் அல்லது குவிய தொலைவு. சரியா? இதை நீங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டருக்கு பேர் தான் வளைவு மையம் அல்லது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஜெனரலி டினோட்டட் பை சி. இந்த டிஸ்டன்ஸை என்ன சொல்றோம் நம்ம? வளைவு ஆரம் சொல்றோம் அல்லது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லுவோம். அப்போ எந்தெந்த பாயிண்ட் என்ன சொல்லு பாருங்க. இப்ப எழுதிக்க நீங்க. ஸோ பின்னா என்ன, தென் எஃப்னா என்ன, தென் கேபிட்டல் எஃப்னா என்ன, தென்
சின்னா என்ன, தென் ஆர்னா என்னங்கிறது இப்ப நீங்க சொல்லணும். கேட்டீங்களா? ரைட், எழுதிட்டீங்களா? இதெல்லாம் இருக்கும், எல்லா புக்லயும் இருக்கும், பார்த்துக்காங்க. இதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்க நீ அடுத்து பார்த்து. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல, தட் இஸ் ஃபோர்த் பாயிண்ட் தான் எழுதிட்டு இருக்கோம். ஃபோர்த் பாயிண்ட் தான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது, F is equal to R/2. புரியுதா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. F is equal to R/2. F என்னப்பா? F குவிய தூரம், ஆறுங்கிறது வளைவு ஆரம் இல்லையா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்காங்க. சரியா? அடுத்தது வந்து இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் சொல்லக்கூடிய கார்டீசியன் குறியீட்டு மரபு இருக்கான்னு பாருங்க புக்ல. கார்டீசியன் குறியீட்டு மரபு, கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் இருக்கா? அதுல சரி, எப்பவுமே பொருளை எந்த பக்கம் வைப்பீங்க? ஆடியில ஒரு மிரர்ல ஆப்ஜெக்ட் எந்த சைட்ல வைக்கணும்? லெஃப்ட் சைட்ல வைக்கணும். அதனால யூ வந்து என்னவாகும்? நமக்கு மைனஸ் ஆயிரும். சொல்லுங்க, புரியுதா? எழுதிங்க. யூ இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். யூ என்பது எப்போதும் எதிர்குறியடா அல்லது எதிர்குறிய உடையது. விங்கிறது என்னது? வி வந்து நேர்குறி எதிர்குறி என்ன வேணா கொடுக்கலாம், அது சொல்ல முடியாது. சரியா? ரைட். இமேஜ், இப்போ இமேஜ் வந்து தலைகளாக இருந்தால் எம் வந்து மைனஸ். இமேஜ் வந்து தலைகளாக இருந்தால், பிம்பம் வந்து தலைகளாக இருந்தால் எம் வந்து மைனஸ். தெரியாது இந்த பாயிண்ட். அப்புறம் யூ வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் சைடு ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? லெஃப்ட் சைடு. வி வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா, வி வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா இமேஜ் பிம்பமானது லெஃப்ட் சைடில், அதாவது வந்து இடதுகை பக்கம் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, அவ்வளவுதான். எம் சொல்லியாச்சு, வி சொல்லியாச்சு. இன்னொன்று ஆடி, அதாவது நான் தமிழ் மீடியம் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். குழி ஆடியில எஃப் வந்து மைனஸ் ஆல்வேஸ். கான்கே மிரர்ல ஃபோக்கல் லென்த் எஃப், ஸ்மால் எஃப், ஆல்வேஸ் மைனஸ். குவி ஆடியில கான்கேவ் லென்ஸ்ல, கான்வெக்ஸ் லென்ஸ்ல எஃப் வந்து பிளஸ், ஸ்மால் எஃப். நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் சம் யூஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு சம் போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ரைட். அடுத்து வந்து அஞ்சாவது பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. ஆடி சமன்பாடு. ஆடி சமன்பாடு மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன்ல ரொம்ப முக்கியமானது என்ன? ஒன்னே ஒண்ணுதான், ஃபிஃப்த். சரியா? ஒன்னே ஒண்ணுதான் அதுல இருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் நோட் பண்ணிக்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ஆடி சமன்பாடு என்னப்பா? 1/v plus 1/u ஈக்குவல் டு 1/f. UVF என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால இது ஆடி சமன்பாடு அல்லது மிரர் ஈக்குவேஷன் அப்படிங்க நோட் பண்ணிக்காங்க. சரியா? இது பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடணும் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து சிக்ஸ்த்,
மேக்னிஃபிகேஷன் கான்கேவ் மிரர்ல குழி ஆடியில அல்லது குவி ஆடியில என்ன பண்றோம் நாம கோலக ஆடியில் ஏற்படும் பக்கவாட்டு உந்தம் இருக்கான்னு பாருங்க புக்ல லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் இருக்கா அது நீங்க எப்படி வரணும் மேக்னிஃபிகேஷன் m is equal to சொல்லுங்க h dash by h அப்புறம் minus v by u அப்புறம் f minus u f minus v by f அப்புறம் f by f minus u இது எல்லாமே உருப்பெருக்கத்துக்கான equations lateral magnification எங்கள ஸ்பெரிக்கல் மிரர்ல கோலக ஆடிகளில் ரைட் இப்ப அடுத்தது 7th எக்ஸாம்பிள் 6.3 பாருங்க எக்ஸாம்பிள் 6.3 அதுல u கொடுத்துருக்காங்க v கொடுத்துருக்காங்க v தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் v கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க u எவ்வளவு கொடுத்துருக்காங்க கான்கேவ் மிரர் தானே குழியாடி தானே குழியாடி u கொண்டு எவ்வளவு கொடுத்துருக்கான் -20 பார்த்து புக்கை பார்த்து சொல்லுங்கப்பா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க 20 அப்ப என்ன பண்ண நமக்கு -20 சென்டிமீட்டர் v தான் கண்டுபிடிக்கணும் f எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு -15 15 ரைட் இவ்வளவு கொடுத்துருக்காங்க இதை நம்ம மைனஸா எடுத்துக்கணும் ஏன்னா கான்கேவ் மிரர் குழியாடுங்கிறனால அப்ப u வந்து நம்ம கொடுத்துருக்கோம் -20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம் நீ என்ன பண்ணணும் இதுல v என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதோட சேர்த்து m என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் கொஸ்டின் அப்ப v கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க அப்படின்னா பாருங்க that is 1 by v plus 1 by u equal to 1 by f சரியாது அப்ப என்ன பண்ணலாம் நம்ம 1 by v minus 1 by 15 equal to minus 1 by 15 எது 20 வருதா 20 சரியாது இது மைனஸ்ல வரும் இது சைடுல கொண்டாங்க so therefore 1 by v equal to 1 by 20 minus 1 by 50 சரியா இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா எல்சிஎம் எடுங்க 15 minus 20 by 300 300 வரும் அப்ப என்ன ஆச்சு நமக்கு -5 by 300 எவ்வளவு ஆச்சு -1 by 60 இது 1 by v இப்ப v என்ன வரும் நமக்கு -60 சென்டிமீட்டர் வருதா அப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது இமேஜ் லெஃப்ட் சைடுல ஃபார்ம் ஆகுது எவ்வளவு சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆகுது அதாவது 60 சென்டிமீட்டருக்கு பின்னாடி போய் ஃபார்ம் ஆகுது புரியுது இதை நோட் பண்ணிக்கோங்க இதுல வந்து m கண்டுபிடிங்க v தெரியுது u தெரியுது m கண்டுபிடிங்க எவ்வளவு வருது m மைனஸ் +3 m எவ்வளவு போகுது m கண்டுபிடிங்க v தெரியுது u தெரியுது -30 2 3 -3 சரி இப்ப சொல்லுங்க m = -3 னா
அந்த மைனஸ் வந்து எதை சொல்லுது? அது இமேஜ் வந்து இன்வெர்டடா ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? தலைகளா ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். அந்த 3ங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து பொருள் வந்து 1 மடங்குன்னா அது எனக்கு சொல்லுங்க 3 டைம் ஹைட்டா தெரியும். புரியாது? அப்ப என்லார்ஜ் இமேஜ் சொல்லக்கூடிய பெருசா நமக்கு தெரியும். பிம்பமானது 3 மடங்கு பெருசா தெரியும் அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி சம்பந்தம் போடுறீங்களா? ரைட். அடுத்தது இது எத்தனாவது பாயிண்ட்? 7th பாயிண்டா? ரைட். 8th பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒளியின் வேகம், ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒரு செகண்டுக்கு வந்து 1 lakh கிலோமீட்டர் 3 lakhs கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னு அர்த்தம். ரைட். அதை நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 9th பாயிண்ட். ஒளி பாதை, ஆப்டிக்கல் பாத் இருக்கான்னு பாருங்க. இருக்குதா? ரைட். நோட் பண்ணிங்க. அதை டைட்டில் எழுதிக்கோ. எத்தனை மணி கிளாஸ்? 12:30 ஒண்ணா? எவ்வளவு மணி நேரம் கிளாஸ் இப்போ? லஞ்ச் டைம் என்ன? ஒண்ணா? லஞ்ச் டைம் தெரியுமே தெரியாதா? 12:40 சரி. 12:40 அப்புறம் 12:40 1:20 20 மினிட்ஸ் தான் இருக்குது. 40 மினிட்ஸ்ல ஓகேவா? ஓகே. சரி, நோட் பண்ணிக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் ஒளிப்பாதை 9 எழுதிக்கோ. ஆப்டிக்கல் பாத். நைன்ல ஒளிப்பாதை, ஆப்டிக்கல் பாத். இது என்னன்னா இங்க கவனி. ஆப்டிக்கல் பாத்ல சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மீடியம் இருக்கிறதா வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இருக்கிறதா வச்சுக்கோம். இதுல எவ்வளவு தூரம் ஒளி போகுது, டிங்கிற டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இன்னொரு மீடியம் இருக்கு. இந்த மீடியத்தினுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஒளி விலகல் எண் வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா n. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வெற்றிடம் சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ஏரோ. இதுல வந்து திஸ் இஸ் ஏர் ஆர் வேக்யூம், காற்றோ அல்லது வெற்றிடமோ. இது வந்து ஏதாவது ஒரு மீடியம், ஏதாவது ஒரு ஊடகம். இதுல எவ்வளவு தூரம் சார் போயிருக்கு அப்படின்னா d' தூரம் தான் போயிருக்கு. அப்ப இந்த டிக்கு d' என்ன கனெக்ஷன் அப்படின்னா, தட் இஸ் d' is equal to என்ன கொடுத்துக்கானுங்க? d' is equal to என்னது? d' equal to n into d. சரியா? கம்மியான தூரம் தான் போயிடும். புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? அப்படியே கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்க. அப்ப டிங்கிறது எது? என்ன மீடியம்? d' என்ன மீடியம்னு பார்த்துக்கோ. சரியா? அந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ணீங்க? நோட் பண்ணிக்கணும். இதுல அடுத்தது 10th பாயிண்ட் நோட் பண்ணிக்க. 10th இது பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து எப்படி போடணும் அப்புறம் பார்த்துக்கலாம். 10th பாயிண்ட் எடுத்துக்கோ. 10th பாயிண்ட்ல ரீஃப்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஒளி விலகல், ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி விலகல். சரியா? ஒளி விலகல் என்ன மீனிங்? நீங்க ரீஃப்ராக்ஷன் என்ன மீனிங்? இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஏர் அப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் இங்க என்னது? இதை வந்து இது மேல பட்டு என்ன பண்ணுது? ஆக்சுவலா இந்த மாதிரி போகும். இங்க எப்படி போகும்? இந்த மாதிரி கொடுக்கும். சரியா? இதை வந்து ஐ, இதை வந்து ஆர். இது பேரு ரீஃப்ராக்ஷன் அல்லது ஒளி விலகல் இதுக்கு பேரு. நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது
இங்கே 11th பாயிண்ட் ஒளி விலகல் விதிகள், லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். 11th லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அல்லது ஒளி விலகல் விதிகள். ஒளி விதிகள் அப்படியே பாருங்க, புக்க பாருங்க, என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, நார்மல் ஆல் ஆர் லேயிங் இன் த சேம் பிளேன். அப்ப ரெண்டாவது விதி என்னது? sin A by sin R equal to n2 by n1 இருக்கா இல்லையா? அதை நோட் பண்ணிக்காங்க. அப்போ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்காங்க. sin A by sin R equal to n2 by n1. சப்போஸ் n1 வந்து நம்ம 1ன்னு வச்சுட்டோம்னா, ஸோ வெறுமனே n மட்டும் தான் வரும். sin A by sin R equal to n தான் வரும். nங்கிற இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா refractive index of the medium, ஒளி விலகல் எண் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது 12வது பாயிண்ட். என்னன்னா ஒப்புமை ஒளி விலகல் எண். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் என்ன பாருக்கு? ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இந்த இருக்கா? ரைட். அதுல வந்து N21 இல்ல, அது என்ன சொல்லலாம்? N21. எழுதுற மாதிரி தெரியல, நீங்க எழுதுங்கப்பா, ஏதாவது எழுதுவீங்களா? ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒப்புமை ஒளி விலகல் எண். புக் இருந்தா புக்லயே அண்டர்லைன் பண்ணிக்காங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் புக், அதுதான் நான் புக்கு கொண்டாட சொல்றேன். ஏன்னா உங்களால எழுத முடியாது, எனக்கு தெரியும், உங்களால எழுத முடியாது. அட்லீஸ்ட் புக்கு கொண்டு அதை அன்லைன் பண்ணா அதையாவது படிக்கலாம். அந்த ஹேபிட்டாவது கொண்டு வந்தாங்க. ஒரு தடவை எழுதினீங்கன்னா மெமரி ஆயிடும். சரியா? ரைட். N21 கொடுத்துருக்கான். N21 என்ன மீனிங்? ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆகுது. இங்கிலீஷ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ் சொல்றேன். N21 ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். அதாவது இரண்டாவது ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண் முதல் ஊடகத்தை பொறுத்து. சொல்றது புரியுதா? N21 மீனிங் தெரியுதா? அப்ப N21 என்ன இருக்கீங்க? N2 by N1 இருக்கீங்களா? ரைட்டா? அது ஒரு ஃபார்முலா. இதுல N2ங்கிறது வந்து ஏதாவது ஒரு மீடியமா இருக்கட்டும், ஒரு ஊடகமா இருக்கட்டும். N1 வந்து என்னன்னு வச்சுக்கிட்டீங்க? காற்றுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு? 1. புரியுது? அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்புறம் N21 equal to N12 is equal to 1 by N21 இருக்குதா? அது இருக்குதா? அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது N32 equal to எப்படி பண்ணுவீங்க? N32 equal to N31 into N12. அடுத்தது 13 தோற்ற ஆழம், அப்பேரண்ட் டெப்த். அப்பேரண்ட் டெப்த் ஃபார்முலா பாருங்க. அப்பேரண்ட் டெப்த் ஃபார்முலா என்ன? d minus d dash is equal to d into 1 minus 1 by n இருக்கா? கடைசியா இருக்கும் பாருங்க. அப்பேரண்ட் டெப்த் அல்லது தோற்ற ஆழம்னு என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, எத்தனாவது பாயிண்ட் அது? நான் சொல்றது பாயிண்ட் எத்தனாவது? 15 13 13. அப்ப என்னாச்சு? இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள வாட்டர் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு காயின் இருக்கு வச்சுக்கோமே. இது நீ அங்கிருந்து பாக்குறப்ப எப்படி தேணும்? ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேல வந்து தோன்ற மாதிரி இருக்கும். அப்படிதானே? அப்ப இந்த ஆக்சுவல் டெப்த் வந்து டின்னு வச்சுக்கோங்க. தென் இந்த டெப்த் நீங்க என்ன வச்சுக்கிட்டீங்க? டி டேஷ்னு வச்சுக்கோங்க.
புரியுதா? அப்ப இந்த கை இது என்ன வச்சுக்கீங்க, டி மைனஸ் டி டேஷ்னு வச்சுக்கலாம். புரியுதா? அது சரியா? அதுதான் நமக்கு டைரக்டா ஃபார்முலா கொடுத்துருக்கான். ஸோ டி மைனஸ் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, டி இன்ட்டு 1 மைனஸ் 1 பை n. அதாவது இதனுடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்னன்னு வச்சுக்கிறீங்க, n, ஒளிவிலகல் n, நீரினுடைய ஒளிவிலகல் n, அந்த வாட்டர்னுடைய ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து என்னன்னு வச்சுட்டீங்கன்னா அப்படி டைரக்டா இந்த ஃபார்முலா வச்சு இந்த காயின் வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு நமக்கு மேல தெரியுதுன்னு கண்டுபிடிச்சு. சரியா? டைரக்டா கொடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்க புக்ல கசகசன்னு கொடுத்துருப்பாங்க டெரிவேஷன் மாதிரி, உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லிட்டேன். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது மாறுநிலை கோணம் மற்றும் முழு அக எதிரொலிப்பு. பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. அது மாறுநிலை கோணம் முழு அக எதிரொலிப்பு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கு பாருங்க. இருக்குதா? புக்கில் இருக்குதா? அந்த பாயிண்ட் தான் இருக்கும், ஆனா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டான். புரியுது? அது ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க கவனிங்க, இங்க பார், இது வந்து ஒரு சர்ஃபேஸ். இங்க பாருங்க, இங்கதான் பல்ப் இருக்கிறதா வச்சுக்கோமே. இங்க கவனிப்பா, எதுவும் பார்க்க வேண்டாம், கவனி. அந்த டைட்டில் மட்டும் எழுதிட்டு பாருங்க. இப்ப என்ன பண்ணீங்க, இது ஒரு ரே. இந்த ரே எப்படி போகும், ஸ்ட்ரெயிட்டா போகும். இது என்ன வச்சுக்கலாம், இது n1 வச்சுக்கோங்க, இது வந்து n2 வச்சுக்கோங்க. புரியுதா? அது இது ரெண்டு மீடியம், இது வேற மீடியம், இது வேற மீடியம். அது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம். தென் 1 2 3. அப்ப என்ன ஆகும், இது வந்து இப்படி போகும். ஓகேவா? இது எப்படி போகும், இது இப்படி போகும். புரியுதா? அது சரியாது? இந்த ரே எப்படி போகும், போயிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆயிடும். இப்படி போயிட்டு என்ன இது மாதிரி ரிட்டர்ன் ஆயிடும். அப்போ இந்த ஆங்கிள் பாருங்க, கரெக்ட் எப்படி போகுது இல்லையா? இங்க ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இது வந்து ஆர் ஈக்குவல் டு 90, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், விலகு கோணம் இல்லையா? இது ஒண்ணு. அப்ப இந்த ஆங்கிளை தான் என்ன சொல்றோம் அப்படி கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் நோன் அஸ் தி ஐசி நம்ம சொல்லுவோம். ஐசினா கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது மாறு திசை கோணம். மாறு திசை கோணம் தானே, மாறுநிலை கோணம். தெரியாது? இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, that is critical angle greater than a critical angle, it is greater than the incident angle அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுது, இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். அதாவது அடர்வு மிகு ஊடகம், இது வந்து அடர்வு குறைந்த ஊடகம். அப்போ லைட் எங்கிருந்து எங்க போகுது, ஆக்சுவலா அடர்வு தமிழ் மீடி சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட். அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்துக்கு செல்கிறது, நம்பர் 1. நம்பர் 2 என்ன கேட்டீங்கன்னா, அது மாறுநிலை கோணமானது படுகோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட கம்மியா இருக்கணும். அது இது வந்து அதிகமா இருக்கணும். எது அதிகமா இருக்கணும், இது வந்து அதிகமாக இருக்க வேண்டும். எது, ஐசி வந்து என்னவா இருக்கணும், நமக்கு அதிகமா இருக்கணும். அதாவது இந்த இந்த கோணம் வந்து மாறுநிலை கோணத்தை விட, மாறுநிலை கோணம் அதிகமா இருக்கணும், இது வந்து கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததெல்லாம் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த முழு அக எதிரொலிப்பு நடந்திருக்கும். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் மீடியம், light must travel from denser medium to rarer medium, and angle of incident must be greater than the critical angle. Angle of incident must be greater than the critical angle. அதாவது படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். மாற்றி சொல்லிட்டுனா, படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். கம்மியா இருக்கணுமா? அல்ல இல்ல, பாருங்க புக்கை பாருங்க. மாறுநிலை கோணம் வந்து படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமா இருக்கணும். அப்படிதான் இருக்கு. மாத்திக்காங்க. படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப இங்க நீங்க மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்கணும், ஐசி விட. இது ஐ தான். சரியா? சரி, அப்படி இருக்கிறப்போ இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா, that is sin IC equal to சொல்லுங்க 1 by, எங்க பாருது இருக்குது, அது மாதிரி இருக்குது இல்லையா? என்ன சொல்லுங்க, sin IC இல்ல 1 by என்ன? சரி, 1 by n. அதாவது இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஒளி விலகல் n. சரியா? இதுதான் நீங்க என்ன பண்ணுறதுல தெரிந்து கொள்ள வேண்டும்.
சரி, இப்போ இந்த முழு அக எதிரொலிப்புன்னு சொல்லக்கூடிய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற புக்ல நிறைய விளைவுகள் கொடுத்துருப்போம். பாருங்க, இருக்குதான்னு பாருங்க. வைரம் ஏன் ஜொலிக்கிறது? வை தி டைமண்ட் ஆர் கிளிட்டரிங்? முழுவாக எதிரொலிப்பு, அது மட்டும் தெரிஞ்சா போதும். புரியுதா? வேற எதுவும் தெரியவில்லை. காணல் நீர் மற்றும் குளிர் மாய ஒளி தோற்றம், மிராஜஸ் அண்ட் லூமிங் ஏன் வருது? அதுக்கும் என்ன ஆன்சர் தான், முழுவாக எதிரொலிப்பு. புரியுதா? அது காணல் நீர் என்னன்னு தெரியுமா? காணல் நீர், மிராஜஸ் சாப்பிட்றீங்களா? காணல் நீர் சாப்பிட்டதில்ல? ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டதில்லை நீங்க? ஐயா, என்னென்னமோ சாப்பிட்றீங்க. மில்க் ஷேக்கு, அந்த ஷேக்கு, இந்த ஷேக்கில் சாப்பிட்றீங்க. இது என்ன சாப்பிடாது? என்ன பிரச்சனைனா காணல் நீர் வந்து ரோட்ல தான் கிடக்குது. போறப்ப வெயில் காலத்தில் நீங்க போறப்ப எப்படி இருக்கும்? தூரத்துல பாத்தீங்கன்னா தார் ரோட்ல அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பக்கத்துல பார்த்தா அங்க இருக்காது. அதுக்குதான் மிராஜஸ் அல்லது காணல் நீர். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா முழுவாக எதிரொலிப்புன்னு சொல்லக்கூடிய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் வேற எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்படின்னா இன்னொன்று வந்து ஒலி ஒலி இலைகள், அது இன்னொன்று வந்து ஒலி இலைன்னு சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர். கேள்விப்பட்டீங்களா? அது இல்லை, ஆப்டிக்கல் ஃபைபர்ல இது நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும், ஒன்றும் ரொம்ப இது பண்ண வேண்டாம். சரியா? ஒலி இலை அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முழுவாக எதிரொலிப்பு சொல்லக்கூடிய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பயன்படுத்துவோம் போதும். சரியா? அதே மாதிரி முப்பட்டகத்துல பிரிசத்துல அந்த 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க புக்ல, தெரியுதா? ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க புக்ல, இருக்குதா இல்லையா? அதுல எப்படி ரேஸ் போய் எப்படி வெளியே வரும்னு சொல்ற காமிக்கிறேன், தெரியுமா? அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க நல்லா. பார்த்துட்டீங்களா? அடுத்தது இதுல கடைசியில ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் சொல்லக்கூடிய ஒளி ஊட்டப்பட்ட பரப்பின் ஆரம் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எங்கன்னு பாருங்க. R is equal to D into root of n2 square by n1 square minus n2 square இருக்கான்னு பாருங்க. இல்லையா? இருக்கு. அது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம். தென் ஆஃப்டர் லஞ்ச் வி கேன் ஸ்டார்ட். ஓகே, ரைட். அது என்ன மட்டும் சொல்லிடுறேன், ஒன்னே ஒன்று தான். இங்க கவனி, ஒளியூட்டப்பட்ட பரப்பின் ஆரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது எத்தனாவது பாயிண்ட் மாதிரி சொன்னா இல்ல, இதுதான் சொல்லிட்டேன். என்ன ரைட், அது இதுல ஏதாவது வருது எழுதிக்காங்க அந்த பாயிண்ட. ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அல்லது தமிழ்ல ஒளியூட்டப்பட்ட பரப்பின் ஆரம். இங்க கவனிங்க, இது என்னன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது சிபிஎஸ்ல இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். இங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குன்னு வச்சுக்கோமே, லைட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது தண்ணிக்குள்ள வச்சிருக்கோம், நீருக்குள்ள வச்சிருக்கோம். புரியுதா? அது நீருக்குள்ள வச்சிருப்ப என்ன ஆகும், இதை வந்து என்ன ஆகும், இப்படி போய் இந்த பரப்புல இப்படி போய் என்ன ஆகும், இப்படி போக ஆரம்பிச்சிடும். புரியுதா? அது இந்த ரே எப்படி ஆயிரும், இந்த பக்கம் போக ஆரம்பிச்சு. தெரியாது? இந்த டெப்த் எவ்வளவு வச்சுக்கிட்டீங்க, டின்னு வச்சுக்கிறீங்க. ஆழத்தை எவ்வளவு வச்சுக்கிட்டீங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க. சரியாது? அப்போ இந்த இதை என்ன வச்சுக்கிட்டீங்க, ஆர்னு வச்சுக்கணும். சரியா? இப்ப என்ன பண்ணணும், இங்க பல்ப் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா இப்படி வரக்கூடிய லைட் என்ன ஆயிரும், இப்படியே கீழே போயிடும். கரெக்டா? முழுவாக எதிர்ப்புனால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால என்ன ஆகும், இங்க போகக்கூடிய லைட் என்ன ஆயிரும், இப்படியே திரும்பி வந்துடும். இங்க போகக்கூடிய நேரம் இப்படியே திரும்பி வந்துடும். அதே மாதிரி இப்படி போறது கரெக்டா இது வழியா பாஸ் ஆகும், இப்படி போறது இது வழியா பாஸ் ஆகும். தென் இப்படி போறது என்ன ஆகும், இப்படி போய் இப்படி வரும். தென் இது வழியா போறது ஸ்ட்ரெயிட் அப்படி போகும். அப்ப என்ன ஆகும்னா இது முழுசா நமக்கு என்ன ஆகும், ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வட்ட பகுதியில் நமக்கு என்ன தெரியும், அந்த லைட் வர்றது நமக்கு தெரியும். மேல இருந்து பார்த்தா கீழே அடியில் போய் பார்த்துட்டு இருக்கணும். புரியுதா? அது நமக்கு தெரியும். இப்ப அதுதான் கேட்கிறேன், இந்த ஏரியா தான் கேட்க, இந்த ரேடியஸ் தான் கேட்கறானுங்க. இந்த ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு, ஆறுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, இது வந்து n2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து n1. சரியா? எது n2, இது n2.
இது n1. So therefore r is equal to என்ன கொடுத்துருக்கான் d into root of n2 square by n1 square minus n2 square கீழேயா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்க. இதில் சப்போஸ் ஏரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஏராக இருந்தால் n2 வந்து என்னன்னு வச்சுக்கிறீங்க 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது சம்ஸ் வருதா அப்படிங்கிறத நாங்கள் கேட்கணும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின். அடிக்கடி வந்து சிபிஎஸ்சியில் இது கேட்கறது உண்டு. சரியா? ரைட், ஓகே. We continue after break. Exactly at 1:20. வந்துருங்க. I'll try to finish it off this thing. லஞ்சு கொண்டாந்துறீங்களா? இல்லை போகணுமா? போகணுமுன்னா போயிட்டு வாங்க. இல்லை லஞ்ச் எங்களுக்கு வேண்டாம் சார், நீங்கள் நடந்துங்க சார், நாங்கள் அப்படியே உட்காந்துருக்கணும், உட்காந்துருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோறா? சாப்பாடா? அப்புறம் பிரியாணி பிரியாணி போட சொல்லுங்க. சண்டேவா? ஒரு புஸ்தகம்
Meeting